மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நம்ம சயாட்டிகா பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சயாட்டிகா அப்படிங்கிறது இடுப்புல டிஸ்க் விலகி அதனால ஏற்படக்கூடிய வலியை தான் சயாட்டிகான்னு சொல்லுவோம். இந்த சயாட்டிக் நர்வ் அப்படிங்கிறது நமக்கு L3, L4, S1, S2, S3 இந்த 5 நரம்பும் சேர்ந்து ஒரு தடிமனான நரம்ப சயாட்டிக் நர்வ் அப்படின்ற நரம்ப ஃபார்ம் பண்ணும். இந்த நரம்பு நம்மளோட பட்டக்ஸ், தைஸ், இடுப்புக்கு பின்பக்கம் ஆரம்பிச்சு பட்டக்ஸ் தைஸ்ல இருந்து நம்ம காஃப் மசில் வரைக்கும் போகும். இந்த நரம்பு எப்ப கம்ப்ரஸ் ஆகுதோ, அழுத்தப்படுதோ அப்ப வரக்கூடிய வலியை தான் வந்து சயாட்டிக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நரம்பு எப்பெல்லாம் அழுத்தப்படும்னா நமக்கு இந்த L4, L5ல டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு, டிஸ்க் ஹெர்னியேஷன் ஆயிடுச்சு, வீக்கம் ஆயிடுச்சு அப்படின்ற போது இந்த நர்வை வந்து இது கம்ப்ரஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்பைனல் கெனால் ஸ்டெனோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அது போகக்கூடிய அந்த வலி குறுகலா மாறுறது. அப்புறம் ஸ்பாண்டலோ லித்தியோசிஸ் அப்படின்றது என்னன்னா வெர்டிப்ராவே நவுந்து அந்த இடுப்பு எலும்பே வந்து நவுந்து அதோட பொசிஷன் மாறி இருக்கும் போது வரலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் எலும்பு தேய்மானம் ஏற்படும் போது போனிஸ் பர் அப்படின்னு அந்த தேஞ்ச பகுதி வந்து உறுத்திக்கிட்டு குத்திட்டு இருக்கிறதுனால இந்த வலி ஏற்படலாம். அப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கும்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கரெக்டான போஸ்டர்ல உட்கார்ந்து இல்ல பேக்குக்கு சப்போர்ட் பண்ணாம ஆர்மை சப்போர்ட் பண்ணாம உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதிகமா வரலாம். அது மாதிரி பிரெக்னன்சி டைம்ல இந்த வலி வந்து அதிகமாகலாம். வெயிட் லிஃப்ட் பண்றாங்க, அடிக்கடி பளு தூக்குற வேலை இருக்கு அப்படின்னா அதிகமாகலாம். ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குற டிரைவர்ஸ்க்கு, லாங் சிட்டிங் ஐடி பீப்புள் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு பேக்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் வீக் ஆகி வரலாம். அது மட்டும் இல்லாம காடா இக்மினா சிண்ட்ரோம், பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம், இல்ல ஏதாவது டியூமர் வருது, எபிடியூரல் ஆப்சஸ், ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இந்த சயாட்டிகா பெயின் வரதை நம்ம பார்க்கலாம். அது மாதிரி ஏஜ் ஆகும்போது வியர் அண்ட் டியர் ஏற்படுறதுனால வயசான காலத்துல வரலாம், ஓவர் வெயிட்னால வரலாம், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறவங்களுக்கு வரலாம். நம்ம எப்போதுமே எக்ஸசைஸ் பண்ணி அந்த பேக் மசில்ஸை சப்போர்ட் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும்போது இது வராம இருக்கலாம். அது மாதிரி ஸ்மோக் பண்றவங்களுக்கு, டொபேக்கோ அதிகமா எடுத்துக்கிறவங்களுக்கு, ஆல்கஹால் இன்டேக் இருக்கவங்களுக்கு கூட இந்த சயாட்டிகா பெயின் அதிகமா வரதுக்கான ரிஸ்க் இருக்கு. ஸோ இந்த சயாட்டிகா பெயின், அந்த சயாட்டிகா வந்துருச்சு அப்படின்றத நான் என்ன மாதிரி அறிகுறிகள் இருந்தா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வலி வந்து பின் முதுகுல ஆரம்பிச்சு அது நம்மளோட பட்டக்ஸுக்கும் தைஸுக்கும் கீழே காஃப் மசில் வரைக்கும் பரவும். ரைட் சைடு சயாட்டிக்கானா ரைட் சைடு பரவும், லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு சயாட்டிக்கா இருக்கும்போது லெஃப்ட் சைடு இந்த வலி பரவுறத நம்ம பார்க்கலாம். இந்த வலி மட்டும் இல்லாம பிஞ்ச் நீடில் சென்சேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு சென்சேஷன், வீக்னஸ், நம்னஸ், அதாவது கால் மரத்து போன மாதிரியான உணர்வு, ரொம்ப வீக்கான மாதிரியான உணர்வு, இதுவும் இந்த நரம்பு எங்கெல்லாம் டிராவல் பண்ணுதோ அந்த இடுப்புல ஆரம்பிச்சு கால் தொடைக்கு, நம்ம கெண்டைக்காலு, சோ இது வரைக்கும் அந்த மாதிரி மரத்து போன உணர்வு ஏற்படலாம். வீக்னஸ் ஏற்பட்டு பார்த்தா நடக்கிறதுலே கோஆர்டினேஷன் இல்லாம நடப்பாங்க, ரொம்ப வீக்கா நடப்பாங்க. அது மாதிரி பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஷாக் லைக் பெயின் இருக்கும், ரொம்ப எரிச்சல் வலி, ஷாக் அடிக்கிற மாதிரி பெயின், ஒரு தும்முனா இருமுனா கூட இந்த வலி அதிகமாகிறத பார்க்க முடியும். அது மாதிரி சில பொசிஷன்ல ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்கன்னா, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வலி அதிகமாகும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா படுத்தாங்கன்னா இந்த வலி குறையிறத நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி மூவ்மெண்ட் பண்ணும்போது கூட இந்த வலி வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். சிலருக்கு வந்து நடந்துகிட்டு இருந்தா கொஞ்சம் வலி பெட்டரா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி அறிகுறிகள் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம சிம்பிளா ஒரு டெஸ்ட் பண்ணியே நமக்கு வந்து சயாட்டிக்கா இருக்கா அப்படின்றத நம்ம வீட்ல இருந்தே கண்டுபிடிக்க முடியும். அது என்ன டெஸ்ட்னா SLR டெஸ்ட்னு சொல்லுவோம், ஸ்ட்ரைட் லெக் ரைசிங் டெஸ்ட். அதாவது ஒருத்தவங்களை பிளாட்டா படுக்க வச்சுட்டு அவங்களோட காலை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல தூக்கிட்டு முதல்ல வந்து ஒரு 45 டிகிரி, அப்புறம் 60 டிகிரி, அப்புறம் 90 டிகிரி இந்த அளவுக்கு நம்ம தூக்குவோம். எந்த டிகிரியில அவங்க இந்த இடத்துல புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு டாக்டர், வலிக்குது அப்படின்னு சொல்றாங்களோ அப்ப அவங்களுக்கு சயாட்டிக்கா இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவோம். சோ இந்த டெஸ்ட்டுக்கு பிறகு நம்ம அடுத்து பண்ணக்கூடியது வந்து அவங்கள வந்து அந்த விரல்கள்ல நடக்க சொல்லுவோம், அடுத்து குதிங்கால்ல நடக்க சொல்லுவோம், ஹீல்ஸ்ல நடக்க சொல்லுவோம். அது மாதிரி நடக்க முடியலன்னா அவங்களுக்கு சயாட்டிக் பாதிப்பு இருக்கு அப்படின்றத சிம்பிள் எக்ஸாமினேஷன் மூலமா கண்டுபிடிக்கலாம். ஸோ இது இருக்குன்றத ஃபர்தரா கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம MRI ஸ்கேன், CT ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சயாட்டிக்கா பெயின் வந்துருச்சுனாலே சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்றாங்க டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. வித்தவுட் சர்ஜரி எளிமையான ஹோமியோபதி மருந்துகள்ல ரொம்ப பாதிக்கப்பட்டு சிலர்லாம் பார்த்தா பிளாடர் பவல் மூவ்மெண்ட் கூட இதுல கண்ட்ரோல் இல்லாம அவங்களுக்கு தும்முனா
இருமுனா கூட மோஷன் யூரின் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளாடர் பவல் மூவ்மெண்ட்டை கூட இதை அஃபெக்ட் பண்ணும். காடா இக்வினா அப்படின்ற நம்ம அழுத்தும் போது அந்த வலி நமக்கு மோஷன் யூரின் கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறது, ஸோ இதெல்லாம் கூட ஏற்படும். ஸோ ரொம்ப பாதிப்புக்குள்ளாகும் போது சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சர்ஜரியில சில ரிஸ்க் இருக்கு. இந்த சர்ஜரி பண்ண பிறகு அவங்களுக்கு இடுப்புக்கு கீழே செயலிழந்து போறது, மோஷன் யூரின் அவங்களை அறியாமலே வர்றது, பிளட் கிளாட் ஆகுறது, இன்ஃப்ளமேஷன் ஆகுறது, ப்ளீட் ஆகுறது. ஸோ அது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால என்கிட்ட வர பேஷண்ட், டாக்டர் என்ன சர்ஜரி பண்ணிக்க சொல்லிட்டாங்க, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, அதுக்கு பிறகு ரொம்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும், அதுக்கு கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப பயந்து போய் வருவாங்க. இதை மருந்துகள் மூலமாவே ஹோமியோபதியில சிம்பிளான மருந்துகள் கொண்டே குணப்படுத்த முடியும். வீட்ல இருந்தே என்ன பண்ணலாம், இந்த வலி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா ஹாட் அண்ட் கோல்டு ஃபெர்மெண்டேஷன் கொடுக்கலாம். ஹாட் அண்ட் கோல்டு ஃபெர்மெண்டேஷன்னா கொஞ்ச நேரம் ஐஸ் கட்டி வச்சு ஒரு 20 நிமிஷம் ஒத்தரம் கொடுத்துட்டு அடுத்து என்னன்னா சுடு தண்ணி வச்சு ஒத்தரம் கொடுக்கணும். இது மாதிரி மாறி மாறி ஒத்தரம் கொடுக்கும்போது அந்த வலியை நீங்க குறைச்சிக்கலாம். அதுக்கு மேலேயும் நமக்கு தொடர்ந்து வலி இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம ஹோமியோபதி மருத்துவத்துல இதுக்கு சர்ஜரியே இல்லாம எளிமையா குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்துகள், பக்க விளைவில்லாத மருந்துகள் இருக்கு. ஸோ சிலர்லாம் பார்த்தா நடக்கவே முடியாம நடந்து வருவாங்க கிளினிக்கு. ஸோ அவங்களுக்குலாம் ஹோமியோபதியில கரெக்டான மருந்தை செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அந்த சயாட்டிக் பெயின் காணாம போறதை பார்க்கலாம். சிலர்லாம் அப்படியே கால் ஃபுல்லா மரத்து போச்சு டாக்டர், எந்த உணர்வுமே தெரியல அப்படிங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பயங்கர வலினால, நம்னஸ்னால, வீக்னஸ்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹோமியோபதி மருந்துகள்ல 3 மாசத்துல இந்த சயாட்டிக் பெயின் எனக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு குணப்படுத்த முடியும். ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான மருந்துகள்லாம் இருக்கு. ஸோ இந்த ஒரு நல்ல பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதனால பாதிக்கப்பட்டவங்க அதனால பலனடையட்டும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.